நல்லா இருந்த குடும்பத்தில் காதலும் கள்ளக்காதலும் தாண்டவமாட கடைசியில் தாய் மகள்கள் என 3 பெண்களும் சேர்ந்து தந்தையை தீர்த்து கட்டிய சம்பவம் கயத்தாறு பகுதியை கதிகலங்க வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியை சேர்ந்த செல்வகுமார் கட்டிட தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி பாக்கியலட்சுமி, மூத்த மகள் கார்த்திகா பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வர, 2வது மகள் சுதர்ஷினி 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார். சனிக்கிழமை இரவு வீட்டு மாடியில் தூங்கி கிடந்த செல்வகுமார் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இயற்கை மரணம் என குடும்பத்தினர் கூறியதை கேட்டு அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வர, குளிக்க வைக்கும் போது செல்வகுமார் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்திருக்கிறது. அத்தோடு உடலில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் போலீசுக்கு தகவல் கொடுக்கவே காவல்துறையினர் செல்வகுமார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதில் செல்வகுமார் கழுத்து நெரிக்கப்பட்டிருப்பது தெரியவரவே போலீசார் தங்களது பாணியில் விசாரணையை துவங்கினர். அப்போதுதான் தாய் பாக்கியலட்சுமி, மகள்கள் கார்த்திகா, சுதர்ஷினி மற்றும் கார்த்திகாவின் ஆசை காதலன் கந்தவேல் ஆகிய 4 பேரும் சேர்ந்து செல்வகுமார் கழுத்தை நெரித்து தலையணையால் அமுக்கி கொலை செய்தது தெரியவந்தது. என்ஜினியரிங் படித்து வந்த கார்த்திகா கந்தவேல் என்பவனை காதலித்து வர, அவன் கார்த்திகாவுக்கு அண்ணன் முறை கொண்டவனாம். மகள் காதலிப்பது தெரிந்து கண்டித்த செல்வகுமார் மனவேதனையில் குடிக்கும் அடிமையாகியிருக்கிறார். அதேபோல மனைவி பாக்கியலட்சுமி கள்ளக்காதல் அப்படி இப்படி என தடமாறி போனதும் செல்வகுமாருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பூர்வீக சொத்தை விற்று கிடைத்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை செல்வகுமார் தனது அக்காளிடம் கொடுத்து வைத்ததும் சண்டை சச்சரவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் செல்வகுமாரை கொலை செய்துவிட்டால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ற கொடூர எண்ணம் தாய்க்கும் மகள்களுக்கும் தோன்றியிருக்கிறது. கொலை செய்யும் எண்ணத்தை தூண்டிவிட்ட காதலன் கந்தவேல் அதற்கு ஐடியாவும் கொடுத்திருக்கிறான். சம்பவத்தன்று இரவு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட்டுவிட்டு செல்வகுமார் மாடிக்கு சென்று தூங்கிவிட, வீட்டுக்குள் பாக்கியலட்சுமி, கார்த்திகா, சுதர்ஷினி, காதலன் கந்தவேல் ஆகிய 4 பேரும் யமன் போல் காத்துக் கொண்டிருந்தனர். செல்வகுமார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேரம் பார்த்து 4 பேரும் மாடிக்கு சென்றிருக்கின்றனர். மனைவி பாக்கியலட்சுமி தலையணையால் அமுக்கவே 2 மகள்களும் கை கால்களை இறுக பிடித்திருக்கின்றனர். செல்வகுமார் சத்தம் போடாமல் இருக்க வாயில் துணியை வைத்து அமுக்கி கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் செல்வகுமாரின் வாய் மூக்கில்